எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறு சம்பவம் நடந்துட்டா ஊதி பெருசாக்குறதுக்குனே ஒரு கும்பல் இருக்குது. கருப்பு சிவப்பு கொடி போட்டுட்டு இருந்தா உடனே அவன் திமுக காரன் ஆயிடுவானா? பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஊர்வலம் நடத்தினாங்க. ஊர்வலம் நடத்தும் போது கிண்டி மேம்பாலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு வர பெண்கள் எல்லாம் என்ன பண்ணானுங்க, தாவணியை பிடிச்சி இழுக்கல. ஒருத்தன் எங்கேயோ செஞ்சிட்டான்றதுனால திமுக மேல பழி சுமத்துவது என்பது இது அரசியல் நோக்கத்தோடு செய்யுது. பொள்ளாச்சியில பாலியல் ஒரு கம்பெனி மாதிரி நடத்தலாம் சார். மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என்று பெண்கள் போராட்டம் நடத்தினாங்க. ஆனா நீங்க அதிமுக அரசு பெண்கள் மீது லட்டி சார்ஜ் பண்ணீங்க, மறந்துடாதீங்க. மை சென்னை 360 சேனல் பார்வையாளர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான முதற்கண் வணக்கம். நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய தலைவர் தளபதியினுடைய அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் விழிவுயர்த்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசாங்கம் அது வந்ததற்கு பின்னால் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான அரசு என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறு சம்பவம் நடந்துட்டா ஊதி பெருசாக்குறதுக்குனே ஒரு கும்பல் இருக்குது. அந்த கும்பல் கையாலாகாத கும்பல். இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ரீமதி விவகாரத்தையே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த சம்பவம், அதுக்கு பின்னணியெல்லாம் பல பின்னணிகள் இருந்திருக்குது. அதெல்லாம் மூடி மறைச்சிட்டானுங்க. ஆனால் என்ன சொல்கிறேன், இந்த அரசாங்கத்து மேலே ஒரு தவறாக கொண்டு வரணுன்ற எண்ணத்தை நினச்சானுங்க. சமீபத்தில் ஒரு நேற்றைக்கு முந்தின ஒரு 25ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் நடந்த அந்த கார் சம்பவம், எவ்வளோ ஒருத்தர் கருப்பு சிவப்பு கொடி போட்டுட்டு போய் பிரச்சனை பண்ணுறானா. இந்த கருப்பு சிவப்பு கொடி போட்டு பெண்களை மிரட்டி இருக்கிறான், துன்புறுத்தி இருக்கிறான்ற மாதிரி அவங்க இப்போ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை கைது செய்வதற்கான நடவடிக்கை இன்னைக்கு காவல்துறை இறங்கி இருக்குது. நான் என்ன கேட்குறேன், கருப்பு சிவப்பு கொடி போட்டுட்டு இருந்தால் உடனே அவன் திமுக காரன் ஆயிடுவானா? என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு பழியை சுமத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவன் யாரானா இருப்பான், கடையில் ஒரு கொடியை வாங்கிக்கிறான், காரில் மாட்டிக்கிட்டு இவன் திமுக காரன்னு வெளியில் தெரியணுன்றதுக்காகவே என்ன பண்ணுறானுங்கன்னா கருப்பு சிவப்பு கொடியை மாதிரி திமுக காரன் பண்ணிட்டான்டான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிமுக காரனுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனுக்கும் என்ன பண்ணுவானுங்கன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் காலத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, வாக்குச்சாவடி மையத்தில் போயிட்டு என்ன பண்ணுவானுங்க, பூத் கேப்சரிங் என்ன பண்ணுவானுன்னு கேட்டிங்கன்னா, கையில் ஒரு கருப்பு சிவப்பு கொடி எடுத்து போயிடுவானுங்க. இவன் அதிமுக காரன். ஆனா இவன் என்ன பண்ணுவான், கையில கருப்பு சிவப்பு கொடி எடுத்து போவான். அங்க என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, திமுக பூத் கேப்சரிங் அப்படின்னு செய்தியை கொண்டு போடுவான். நான் என்ன கேட்கிறேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் மேல நடவடிக்கை எடுக்கல, கைது பண்ணலன்னா நீங்க கேளுங்க. கம்ப்ளைண்ட் 25ஆம் தேதி கொடுத்துருக்கிறாங்க, நடந்திருக்குது. அவங்க நேற்றைக்கு முன்தின தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான அவனை பிடிக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. சார், யாராக இருந்தாலும் திமுக தயவுதாட்சி நல்லா பார்க்காதுங்க. யாராக இருந்தாலும் திமுக தயவுதாட்சி, அவன் திமுக காரனாக இருந்தாலும் திமுக பொறுப்புல இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அதுல கரெக்டா இருப்பாரு. சார், நான் என்ன கேட்கிறேன், ஒரு பெண் ஐஏஎஸ் இருந்தாங்க சந்திரலேகா, அந்த அம்மாவுக்கு மேல என்ன பண்ணானுங்க, பம்பாயிலேருந்து சுருளாங்கிற ஒரு ரவுடியை கொண்டு ஆசிட் ஊற்றினான் சார். படிச்சுவங்க சார், ஐஏஎஸ் படிச்சுவங்க, அரசாங்க கார்லேயே போகிறாங்க சார். அரசாங்க காரில் போகும்போது அவங்களுக்கு போலீஸ் செக்யூரிட்டி இருக்குது. அந்த செக்யூரிட்டி இருக்கும்போதே ஆசிட்டை கொண்டாந்து ஊற்றுனானுங்க. யாரு? அன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கத்தில் இருந்த ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஆர்ட் சென்னை அந்த இடத்துல ஆசிட்டை கொண்டாந்து ஊற்றுனான். இது பெண்களுக்கு செஞ்சதை பற்றி எவனும் பேசிக்கலையே. ஏன்? பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஊர்வலம் நடத்தினாங்க. ஊர்வலம் நடத்தும் போது கிண்டி மேம்பாலத்தில் என்ன பண்ணாங்க, கிண்டி தொழிற்பேட்டையிலேருந்து வேலை முடிச்சுட்டு வர பெண்கள் எல்லாம் என்ன பண்ணானுங்க, தாவணியை பிடிச்சி இழுக்கல, அசிங்கப்படுத்தல, அவமானப்படுத்தல, அவங்க தலைமுடியை பிடிச்சி இழுக்கல. அதெல்லாம் மறந்துட்டீங்களா சார்? ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்திருக்கக்கூடிய அரசு இந்த அரசு, திமுக அரசு. அதனால தான் நீ என்ன செய்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்திலிருந்து எல்லா துறைக்கும் இன்னைக்கு பெண்கள் வந்துட்டாங்க. அதனால எவ்வளோ ஒருத்தன் எங்கேயோ செஞ்சிட்டான்றதுனால திமுக மேல பழி சுமத்துவது என்பது இது அரசியல் நோக்கத்தோடு செய்யுது. திமுக அரசு மேல ஒரு பழியை கொண்டு வரணுன்றதுக்காக செய்யறாங்க. நம்முடைய முதல்வர், நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார். எங்கு தவறு நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய முதலமைச்சர், துணிச்சலோடு செய்யக்கூடிய முதலமைச்சர், யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பார். அதில் உங்களுக்கு சிறிதும் கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த அரசு பெண்களுக்கான அரசு, பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு. ஒரு காலத்தில் பெண்களை பார்த்தீங்கன்னா
ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தினான்னு சொன்னோன்னா அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கக்கூடாது, கல்வி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா, அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கக்கூடாதுன்னா, அவங்கள தனிமைப்படுத்தினா, அவங்கள ஏதோ ஒரு கிள்ளுக்கிற மாதிரி நினச்சான். ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அரசு, அது கலைஞராக இருந்தாலும், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கு நம்முடைய தளபதி ஆனாலும், நம்முடைய தமிழக முதலமைச்சர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் ஆனாலும், இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா கல்விக்கு. கல்வி என்பதை தாண்டினும் கல்வியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னா, அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பெண்ணு கேள்வி கேட்ட நாடு இந்த நாடு. ஆனால் இதெல்லாம் தகர்த்தெறிந்த தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர் உழைச்ச உழைப்பு வீண் போகலை. அதனால தான் சார் இன்னைக்கு சொல்கிறோம், ஒரு பெண்கள் ஐஏஎஸ் ஆகிறாங்க, ஐபிஎஸ் ஆகிறாங்க. இன்னும் சொல்லணும்னா உள்ளாட்சியில் துறையில் கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தனி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து, அவங்கள கவுன்சிலராக மட்டும் நிறுத்தலை, அவங்கள தலைவராக்கணும் மட்டும் இல்லை, மேயர் ஆக்கணும். சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மேயர்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 21 மேயர், இப்போ 21 மேயரில் 11 மேயர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா. நான் இப்படி கூட கேட்குறேன், பெண்களை தாண்டி 3ஆம் பாலினத்தவர் அவர்களை பார்த்தீங்கன்னா அரவாணிகள் சொல்லிலாம் சொன்னாங்க. ஆனால் அவங்கள திருநங்கைகள்னு சொல்லி அவங்களுக்கும் உள்ளாட்சியில் தேர்தலில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சு அவங்கள வெற்றி பெற வச்சது இந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ கூட சொல்கிறேன், இந்த இடத்துல சொல்கிறேன், திமுக ஆட்சி காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை பெண்களை ஆசிரியர் கொண்டு வந்தது திமுக. ஏன்? அந்த பெண்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை எப்படி வளர்க்கணுன்ற முறை தெரியும். அதனால தான் அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் உணர்வோடு இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரம்ப கல்வியில் நீங்கள் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை பெண்கள் ஆசிரியராக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு கல்வியை மிக சிறப்பாக தருவாங்கன்றதுக்காகவே இந்த அரசாங்கம், நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கம் கொடுத்துருக்குது, மறந்துடக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பான அரசுன்னு சொல்லும் போது இந்த பெண் போலீஸ் விஐபி செக்யூரிட்டிக்கு போடுவாங்க. அவங்கள ஏர்போர்ட்லேருந்து வரக்கூடிய விஐபிகளுக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கூட அவங்களை ரோட்ல நிக்க வைப்பாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் தளபதி வந்ததுக்கு கூட பெண்களை அந்த நடு ரோட்ல நிக்க வைக்காதீங்க, அவங்கள அந்த விஐபி செக்யூரிட்டிக்கு அவங்கள அனுப்பாதீங்க அப்படின்னு சட்டத்தையே போட்டோம், கொண்டு காட்டணும். இந்த அரசுங்க மறந்துடாதீங்க. ஏன் இன்னும் கூட சொல்லட்டா, ஒன்றிய அரசாங்கம் பெண்கள் பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தான். அந்த சட்டத்துக்கு ஒதுக்கின நிதியில 78% பார்த்தீங்கன்னா 78.1% நிதியை விளம்பரத்துக்கே செலவு பண்ணானுங்க. 10% கல்விக்கும் 10% பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கும் பண்ணானுங்க. மீதி 78.1% விளம்பரத்துக்காகவே பண்ண அரசு ஒன்றிய அரசு, மோடி அரசு, மறந்துடக்கூடாது. ஆனா அடுத்த ஆண்டு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அது ஒதுக்கின நிதியில 68% தான் ஒதுக்குறான். ஒதுக்கிட்டு இன்னைக்கு அந்த சட்டம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, அந்த சட்டம் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து அப்படியே மூடி மறைச்சிட்டானுங்க. இல்ல, ஆனால் நம்முடைய அரசாங்கம், இந்த தமிழக அரசாங்கம் எங்கேயாவது ஒரு பெண்கள்ல எவனாவது பாலியல் சீண்டல் ஏதாவது கிறுக்கு வேலை பண்ணானா உடனே தொலைபேசி எடுத்து நீ நம்பர் போட்டினா அடுத்த நிமிஷத்துல காவல்துறை அங்க நிற்கும். இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு உன்னிப்பா கவனிக்குதுங்க. என்னது தவறு நடந்தாலும் அது பாதுகாப்பா இருக்குது. இன்னும் கூட சொல்லணும்னா, பள்ளிக்கூடத்துல விழிப்புணர்ச்சிக்கு, பெண்கள் விழிப்புணர்ச்சிக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய அரசு இந்த அரசு. இந்த திட்டம் மறந்துடக்கூடாது. இந்த அரசாங்கத்துல தான் பெண்களுக்காக தனி கவனம் எடுத்து செய்கிற அரசு என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், இந்த அரசு வந்ததற்கு பின்னால் தான் பெண்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறது. ஏதோ ஒரு மொழியில எங்கேயோ ஏதோ நடக்குதுன்னு, அது கூட எப்படி நடக்குதுன்னா, இந்த அரசாங்கத்தின் மீது சேறுவாரி பூச வேண்டும், இந்த அரசாங்கத்தின் மீது அவதூறு பேச வேண்டும், தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். இதன் மூலியமாக சீமான் போன்ற தற்குறிகளால் இன்னைக்கு பெரியார பேசுறாங்களே, பெண் விடுதலைக்காக போராடின அந்த பெரியார பற்றி பேசுறாரு, அதை பற்றி இன்னைக்கு பேசுறதுக்கு இன்னைக்கு யார் சார் இருக்காங்க? இது எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய அவமானம். அண்டை மாநிலத்தில் இருக்கிறவங்க சொல்றான், இலங்கையில் இருக்கிறவங்க சொல்றாங்க,
இது கண்டிக்கத்தக்கது, சீமான் கண்டிக்கத்தக்கது, பெண் விடுதலைக்காக எங்களுக்கு போராடிய தலைவன் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த அவமானத்தை நீங்க மறந்துடக்கூடாது. இந்த அவமானத்தை வச்சு இதெல்லாம் மூடி மறைக்கணுன்றதுக்காக, சீமான் பேச்சு மூடி மறைக்கணுன்றதுக்காக இப்போ இது மாதிரி பெண்கள் விவகாரத்தை திமுக அரசும் பெண்களுக்காக செய்து கொண்டிருக்கதே இந்த அரசாங்கத்துக்கு ஒரு களங்கத்தை உருவாக்கத்தான் இது போன்ற செயல்கள். கருப்பு சிவப்பு கொடியை கொண்டு வந்து அந்த காரில் வச்சு எங்கள் அரசு மேலே களங்கம் கற்பிக்கிறார்கள். இந்த களங்கம் ஒருபோதும் நிற்காது. திராவிட மாடல் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நடக்கிற கொடுமையை இன்னைக்கு ஊடகத்துக்கிட்டையும் சொல்றாங்க, போலீஸ்கிட்டையும் போய் தன் புகார் அளிக்கிறாங்க. இதே நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பெண் பாலியல் சம்பவத்துக்கு அந்த ஞானசேகரனுடைய செஞ்ச தவிர உடனடியாக பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் கேட்குறேன், பொள்ளாச்சியில் பாலியல் ஒரு கம்பெனி மாதிரி நடத்தலாம் சார். ஒரு வீடு எடுக்கிறான், ஒரு ரிசார்ட்டை எடுத்து அங்கே பல்வேறுபட்ட பெண்களை கொண்டு வந்து மானபங்கப்படுத்துகிற மட்டும் இல்லை, கேவலப்படுத்துறது மட்டும் இல்லை, அதை வலைப்பதிவு பண்ணுறான், வீடியோ எடுத்து மிரட்டி நீ இது எனக்கு பணம் கொடுக்கலனா உன்னை வந்து நான் வந்து காட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி நான் கம்பெனி மாதிரியே நடத்தினான், இதை வந்து ஒரு தொழிலாகவே நடத்தினான். இது யாரெல்லாம் நடத்துகிறான்னு கேட்டிங்கன்னா அதிமுககாரன் உடைய சபாநாயகராக இருந்தவர் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய அந்த வாரிசுகள் பண்ணியிருக்கிறான். அன்னைக்கு எந்த பெண்களை வந்து சொல்லலை. அன்னைக்கு ஒரு நக்கீரன்ற ஒரு பத்திரிகை வந்து அதை வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு சம்பவம் நடந்தா கூட அதை பெண்கள் வெளியே வந்து சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் பார்த்தீங்கன்னா கலைஞர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த சம்பவம், அந்த சம்பவத்தெல்லாம் இன்னைக்கு வந்து வெளியே சொல்லி இருக்கிறாங்கல்ல. இதுக்கு முன்னாடி மூடி மறைச்ச பார்த்தானுங்கல்ல, ஆனா கொண்டு வந்து காட்டணும். இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்கின அரசு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, பெண்களை அப்படியே மூடி மறைச்சிடலான்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, அந்த காம வெறி பிடித்தவனோ சமூக விரோதிகளோ அவன் இருக்கத்தான் செய்வான். அவனை வந்து இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டுறாங்க பார், அந்த பெண்கள் தான் வீராங்கனைகள், அவங்க தான் வீர திருமகள். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு தேவை. படிக்க வச்சிருக்கிறோம், தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதனால தான் இந்த அரசாங்கத்தில் எங்கே தவறு நடந்தால் பெண்களே ரோட்டுக்கு வராங்க, பெண்களே போராடுறாங்க. மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என்று பெண்கள் போராட்டம் நடத்துனாங்க. ஆனால் நீங்கள் அதிமுக அரசில் பெண்கள் மீது லட்டி சார்ஜ் பண்ணீங்க, மறந்துடாதீங்க. நீங்கள் அதிமுக ஆட்சியில் லட்டி சார்ஜ் பண்ணீங்க, திருப்பூர்லலாம் லட்டி சார்ஜ் பண்ணீங்க. ஆனால் இந்த அரசாங்கம் பெண்கள் மீது இதுவரை காவல்துறை ஏதாவது ஒரு மூலையில் தடியடி நடத்தி இருக்கிறது சொல்ல முடியுமா? ஆனால் அதிமுக ஆட்சியில் பெண்கள் ஊர்வலத்தில் தடியடி செஞ்சிருக்கிறாங்க. உரிமைக்காக போராடிய பெண்கள் மீது தடியடி நடத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு டங்ஸ்டன் விவகாரத்தில் முதலமைச்சரே நேராக போய் பெண்கள் போராடின பெண்களை போய் பாராட்டிட்டு வரார். இதுதான் அரசாங்கம். இந்த அரசாங்கம் என்றைக்கும் பெண்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இன்னைக்கும் நடைபெறுகின்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான பெண்கள் இன்னைக்கு வி.சி. சந்திரகுமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம், பெண்களுக்கான பாதுகாப்பான அரசாங்கம் திமுக சொல்லி இன்னைக்கு ஈரோடு கிழக்கு முழுவதும் இன்னைக்கு திமுகவினுடைய அலை வீசி கொண்டிருக்கிறது. தளபதி ஸ்டாலின் திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு அந்த பணிக்கு வெற்றி அடையாளம் என்பது அந்த ஈரோடு கிழக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறது அந்த இடைத்தேர்தலில் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஆள் மேல 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.